என்ன மக்களே, இந்த எலெக்ஷனில் செய்வீங்கன்னு தெரியும். ஆனால் இப்படி ஒரு தரமான சம்பவத்தை செய்வீங்கன்னு சற்றுமே யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. எப்பயும் போல திமுக லீடிங்கில் வந்துருவாங்க அப்படின்னு நினச்சோம். இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டி. இதில் யார் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டுவாங்க அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் எவ்வளோ சண்டையே பார்த்துருப்போம். ஆனால் நாம் தமிழர் கட்சி இப்போ ஃப்ரேம்லேயே இல்லை. இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. எதுக்கு? செகண்ட் பிளேஸுக்கு. ஆனால் தளபதியோட தாவேகா கட்சி கம்ஃபர்டபுளாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஏறி போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா காலையில் 8:30 தபால் ஓட்டு ஆரம்பிச்சதுலேருந்தே ஃபுல் லீடிங்கில் தான் போய்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் 100+ கீழே இறங்கவே இல்லை. எனக்கு என்ன பயம் அப்படின்னம்னா, இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஒரு 115 120 அந்த மாதிரி இருக்கும் டைம். அந்த டயத்தில் தாவேகா 105 106 107 அப்படின்னு லீடிங் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் 60+ அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. இப்படியே தாவேகா 118 எடுத்து மெஜாரிட்டி எடுத்து ஆட்சி அமைச்சிட்டா பிரச்சனை இல்லை. ஒருவேளை தாவேகா லீடிங்கில் இருந்தும் மெஜாரிட்டி காமிக்க முடியாமல் இந்த திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அந்த காலத்திலே திராவிட கட்சிகள் அண்ணா பெரியார் வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீ 2 வருஷம் ஆட்சி நான் 2 வருஷம் ஆட்சி அப்படின்னு கொண்டு வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தாவேகா மெஜாரிட்டி அடைஞ்சிருமா, இல்லை திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை தாவேகா வேற யார் கூட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.